வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம். ஆ. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்தான மிகமேவம் கழிஞான வரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழிஞாழோ மல தூவும் அடியார்கள் உழமாற வழியாகு வலிதாய வினை கூட நினையாவே. சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறவேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடிய பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து அடிப்படை சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பிலே அப்பர் அருள்நெறி மன்றத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் இந்த அருமையான செய்திகளை அடியவர்கள் எல்லாம் இங்கு பெரும் வண்ணமாக செய்து கொண்டிருக்கும் சாந்த அம்மையாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அடியவர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வாரத்திலே நம்ம மாயை பற்றி 2-3 வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம். சென்ற வாரத்தில் அந்த மாயையில மாயை என்பது பொருளால் ஒன்று, அது ஒரு ஒளிப்பொருள். எதற்காக என்றால் இருள் மலம் என்ற ஒரு மலம், சகசமலம், ஆணவமலம், உயிரின் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கு, அறிவையே மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவினுடைய மறைப்பை நீக்கும் வண்ணமாக இது இருளான ஒன்று. மலம், ஆணவமலம், சகசமலம் என்ற ஒன்று இருளான ஒன்று. அந்த இருளிலிருந்து இருளை நீக்கி இந்த உயிர்கள் அறிவை பெற வேண்டும் என்ற இறைவனுடைய பெரும் கருணை. அதன் பொருட்டாக மாயை என்ற ஒளிப்பொருள், ஆணவமலம் என்பது இருள், இந்த இருளை நீக்கி உயிர்கள் அறிவை பெரும் வண்ணமாக மாயை என்ற ஜடப்பொருள், ஒளிப்பொருள், இந்த ஒளிப்பொருளானது இங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது. மாயை ஜடப்பொருள், அதனால தானாக சேர முடியாது. அப்ப இதை சேர்த்து வைப்பது யார்? உயிரோ அறிவற்ற நிலையிலே, அறிவு அப்படி மடங்கி கிடக்கிறது. அதனால் சேர்த்து வைப்பவன் இறைவனே, இறைவனுடைய ஆற்றல், சக்தி என்றெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இத முதலே. இப்போ இதுல முக்கியமான ஒரு செய்தியையும் நீங்க மனதுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த மாயை என்பது குறித்து பார்க்கிறோம். இந்த மாயை என்பது ஜடப்பொருள், ஒளிப்பொருள் என்று பார்த்தோம். இந்த மாயைக்கு இருப்பிடம் இறைவனுடைய அந்த வியாபகம், இறைவனுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனால் இந்த மாயை இறைவனுக்கு ஒரு ஆற்றலாக பயன்படுத்தும் போது அப்பப்ப எடுத்து, அதாவது ஜட ஆற்றல், பரிக்கிரக ஆற்றல், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆணவத்துக்கு இடம் கொடுத்தது ஆன்மா. ஆன்மாவுடைய அறிவுலதான் இந்த ஆணவம் அப்படியே பற்றி கொண்டு நிற்கிறது. ஆனால் மாயை கண்மம் இங்கே இறைவனுடைய ஆளுமையில் அடங்கி இருக்கிறது. இந்த மாயையைத்தான் இங்கே இறைவன் பரிக்கிரக ஆற்றலாக, ஜடசக்தியாக எடுத்து இந்த உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக, உயிர்கள் விளக்கம் பெற வேண்டும், முழுக்க இருளில் அழுந்தி கிடக்கிறது. அப்ப உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக மாயை என்ற பரிக்கிரக ஆற்றலை, அந்த மாயையிலிருந்து பெறப்படக்கூடிய காரியம், மாயை நித்த பொருள், பொருளால் ஒன்று, ஒளிப்பொருள், இதனுடைய காரியம் இங்கே தத்துவங்களாக, அதுலயும் சுத்தமாயை விருத்திப்பட்டு வருதலும், அசுத்தமாயை பரிணமித்து வருதலும், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் மனசுக்குள்ள ஆழமா நீங்க வச்சுக்கிடணும். விருத்திப்படுதல், பரிணமித்து வருதல். பரிணாமம் என்பது ஒன்று வேறு ஒன்றாக மாறுதல். விருத்திப்படுதல் என்பது அதனுடைய நிலை வேறுபாடு, தன்மை மாறாது. இப்போ ஒரு துணியை மடிச்சு வச்சிருக்கிறாங்க, விரிக்கும் போது அது ஒரு, இப்ப டேபிள்ல விரிச்சா டேபிள் கிளாத்தா இருக்கும், ஒரு ஸ்கிரீனா போட்டா ஸ்கிரீனா இருக்கும். ஆனா துணி மாறாது, அதனுடைய நிலைதான் மாறும். மடிச்சு வச்சிருக்கிறது இப்ப விரித்து
செயல்படுது. அதே போல கொடை எடுத்துக்கலாம், சர்க்கஸ், கூடாரம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதே போல சுத்த மாயையின் காரியம், சுத்த மாயையின் தத்துவங்கள் விருத்திப்பட்டு ஒன்றிலிருந்து ஒன்று விருத்திப்பட்டு வரக்கூடியதாக இதெல்லாம் நம்ம அப்ப பார்த்தோம். இப்ப இதுல சுத்த மாயை என்று பார்க்கும்போது சுத்த தத்துவங்கள் இந்த தத்துவங்கள் தான். ஏன்னா மாயை என்ற ஒரு பொருள் இந்த ஜட ஆற்றல் தான் இறைவன் இங்கே சேர்த்து வைக்கிறார் என்று பார்த்தோம். எதுக்காக? உயிர்கள் அறிவு விளக்கம் பெறுவதற்காக. இப்ப இதை சேர்த்து வைத்த மாத்திரத்தில் உயிர் அறிவு விளக்கம் பெற்று விடுமா அப்படின்னா அது ஒரு ஜடப்பொருள், தானாக செயல்படாது. உயிரோ அறிவு அப்படியே மறைக்கப்பட்டு இருக்கு. அதனால அதுவும் செயல்படாது. அப்ப 2யும் சேர்த்து செயல்பட வைத்தல். அதாவது இந்த மாயையையும் மாயையின் காரியமாகிய தத்துவங்களையும் இந்த உயிர் அறிவுக்கு இது சேர்த்து வைக்கப்படுது. அப்ப 2யும் சேர்த்து வச்சு செயல்படுத்துவது யார் அப்படின்னா இந்த சுத்த இறைவனுடைய ஆற்றல் தான். இப்ப இறைவனுடைய ஆற்றல் இங்கே எங்க வருது அப்படின்னா மேலான நாதம், பரநாதம். அந்த பரநாதத்திலிருந்து வெளிப்பட்ட பரவிந்து ஆற்றல், என்னுடைய ஆற்றல் இங்கே மாயைக்குள் இறங்கி வருகிறது. சுத்தமான பகுதியை தேர்ந்தெடுத்து இறங்கி வருகிறது. அப்படி இறங்கி வரும்போது அபரநாதமாக அபரவிந்துவாக ஒன்றிலிருந்து ஒன்று விருத்திப்பட்டு வருகிறது என்றெல்லாம் பார்த்தோம். இவைதான் சிவ தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிவ தத்துவங்கள் தான் இந்த அசுத்த மாயையின் காரியங்களாக வரக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் இங்க பரிணமித்து ஒன்றிலிருந்து பரிணமித்து வருகிறது. அப்படி வரும்போது அதையெல்லாம் இங்கே உயிர்களோடு சேர்த்து உயிர்களுக்கு விளக்கம் தருவது எது என்றால் சுத்தமாயையின் தத்துவங்களே. அதனால சுத்தமாயை தத்துவங்களை பிரேரகம், அதாவது செலுத்துதல், இத செலுத்துற இந்த தத்துவங்களை எல்லாம் காரியப்படுத்த வருது அப்படின்னு பொருள். இப்ப இந்த இடத்துல சுத்தமாயையின் தத்துவங்களை பார்க்கும்போது சுத்தமாயையின் தத்துவங்கள் எல்லாம் அபரநாதமாக, அபர விந்துவாக, சாதாக்கியமாக, மகேஸ்வரராக, சுத்த வித்தையாக 5 தத்துவங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதோடு கலைகளும் வாக்குகளும் இவைகள்தான் விருத்திப்பட்டு வந்து உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை தர வருகிறது. மேலான ஒன்று, இது நுண்ணியமான ஒரு கருத்து. இது நம்ம புரிகிறது அப்படின்றது சாதாரணமான சாமானியர்களாகிய நாம இத முழுமையா புஸ்தகத்துல படிக்கலாம், கேட்கலாம், ஓரளவுக்கு தெளிவு வரும். ஆனா உண்மையிலே நம்ம உடம்புல இருந்து இறைவன் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான். எப்படி செய்து கொண்டிருக்கிறான்? நாத மாத்திரையாக, வாக்குகளாக. அந்த வாக்குகளும் கலைகளை பற்றி கொண்டு, இந்த வாக்குகள் எல்லாம் இந்த கலைகளை சார்ந்துதான் இருக்கும். 4 வகை வாக்குகள் 5 வகையான கலைகளை சார்ந்து 5 வகைப்பட்டு இது தத்துவங்கள் தான் ஒன்னொன்னையும் செலுத்தி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் அழகா நமக்கு சாத்திரங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுல பாருங்க, இப்ப மேலான சுத்த தத்துவம்னு பார்த்தோம். எது? அபரநாதம், அபரவிந்து அப்படின்னு பார்த்தோம். உள்ளே வந்து, அதாவது தத்துவங்களுக்குள் வந்து, சுத்தமாயா தத்துவங்களுக்குள் வந்து இங்கே பிரேரித்தல், செலுத்துதல் அப்படின்னு பார்த்தோம். இப்ப வரும்போது என்ன வருது? இதுல இருந்து வாக்குகளும் கலைகளுமாக வருகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த வாக்குகளில் மேலான ஒரு வாக்கு, அதுதான் முதல் நிலையில சூட்சுமை, சூட்சும வாக்காக இங்கே விருத்திப்பட்டு வருகிறது. அது விருத்திப்படுது அப்படின்றத நமக்கு நூல் வழியாகவும் நம்ம பார்ப்போம். இந்த வாக்குகள் வந்து இந்த கலைகளை பற்றி கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிபதி உண்டு. அவர்கள் தான் இதை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அதிபதிகள்னா இந்த தத்துவங்களோடு இருக்கிறாங்க பாருங்க. அவங்கதான் சுத்த தத்துவங்கள்ல இருக்காங்க பாருங்க. அவர்கள் தான் அதை செலுத்திக் கொண்டு இருக்கிறார். அந்தந்த வாக்குகளை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த முதல் நிலை சூட்சுமமான வாக்கு. சூட்சுமமாக வரக்கூடிய வாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நமக்கு சிவப்பிரகாசத்திலையும் சொல்ல, சித்தியார்லையும் சொல்லப்படுது,
இதையும் மாபாடியத்துல ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல சிவபிரகாசத்துல பார்த்துட்டு அப்புறம் சித்தியார்ல பார்த்தீங்கன்னா, அதனுடைய இலக்கணம் ஒவ்வொரு வாக்குகளுக்கும் உள்ள இலக்கணமும் அங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இங்க சிவபிரகாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சகல அவத்தைனா என்ன? இந்த வாக்குகள் கலைகளை பற்றி கொண்டு வந்து இந்த அதிபதிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிபதிகள் இருக்காங்க. அவர்கள் மூலம் செலுத்த இந்த உயிர்களுக்கு விளக்கம் தரும். அப்ப அந்த உயிர்கள் விளக்கம் பெறும். இந்த வாக்குகள் இல்லாமல் எந்த உயிர்களும் விளக்கம் வராது. அதையும் நமக்கு சித்தியார் ரொம்ப அழகா சொல்லுது. இப்ப நாம சகல வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். நாம மட்டும் இல்ல. மேலான பிரளயாகலராகட்டும், விஞ்ஞானகலராகட்டும், இவர்களும் இந்த வாக்குகளால் விளக்கம் பெறுகிறார்கள். ஆனால் நாம இந்த வாக்குகளோடு கூடி இந்த வாக்குகள் எந்த விளக்கத்தை தரும் அப்படின்னா உலகத்தை தான் காண்பிக்கும். உலகம், இந்த உலகத்தை அதாவது வெளிநோக்கிய ஒன்ற விளக்கத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆனா அவர்கள் அருளாளர்கள் மேம்பட்டவர்கள், அவர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு எந்த விளக்கத்தை தருகிறது? தோன்றி நின்று அழியக்கூடியதான பிரபஞ்சம், உலகம், காரியப் பொருளாக இருக்கு பாருங்க. அந்த உலகத்து விளக்க விடயங்களை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று உணர்ந்து இந்த வாக்குகள் நம்மின் வேறானது. இதுதான் நமக்கு பாசஞானம் என்று சொல்லக்கூடிய வாக்குகள் எழுத்துக்களாக இங்க சொல் பிரபஞ்சமாக பொருள் பிரபஞ்சமாக வரக்கூடிய தன்னின் வேறாக இவர்கள் நினைந்து அப்படியே நீக்குவார். அப்படி நீக்கிய மாத்திரத்தில் இறைவனுடைய திருவடி பேரை பெறுவார்கள். அதையும் நமக்கு சித்தியார் ரொம்ப அழகா சொல்லுது. அந்த பாடலையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வாக்குகள் என்ன சூட்சுமை, இது 4 வகை வாக்குகளாக வருகிறது. இது 5 வகையாகவும் இதை சொல்லலாம். இந்த முதல் நிலையிலே சூட்சுமை என்று சொல்லக்கூடியது. இந்த சூட்சுமை வாக்கை நமக்கு சிவபிரகாசத்துல 37வது பாடல்ல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். புகழும் மலம், அந்த புகழ் தான் ஏற்கனவே ஆணவ மலத்தை பத்தி அது முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த மலம் ஒளித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அரண் அருளால், என்னுடைய திருவருளால் இதெல்லாம் எப்படி பொருந்துதான்? போதம் தீபம் சகலம் எல்லாம் உடனாய ஆறு போலும். அதாவது ஒரு விளக்கு இருக்கு, வீட்டுல நமக்கு விளக்கு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். விளக்குன்னு சொல்லிட்டா எரியக்கூடிய அந்த தீபத்தை தான் நம்ம விளக்குன்னு சொல்றோம். விளக்கு என்பது அது இடம் கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது நெய்யோ எண்ணெயோ ஊத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அகல் மாதிரி. அப்புறம் கீழே அதை தாங்குறதுக்கு ஒரு தண்டு இருக்கும். அது கீழே அப்படி ஃபிட் ஆகுறதுக்கு ஒரு கீழ் உள்ள இடம் இருக்கும். அப்ப இது கீழே உள்ள அந்த விளக்குடைய இடம், அப்புறம் மேல போகிற தண்டு, மேல இருக்கக்கூடிய அகல் மாதிரியான ஒன்று, அதுல போடக்கூடிய நெய் அல்லது எண்ணெய், அப்புறம் அதுல திரி, அப்புறம் அதை ஏற்றி வைத்தல், இவ்வளவும் சேர்ந்தாதான் விளக்கு என்று சொல்லக்கூடிய அது எரிதல். நம்ம சாதாரண விளக்குன்னா அதை எரியக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியவர்களாக இருப்ப. இவ்வளவும் சேர்ந்தது. அது போல இங்கு அருமையாக அரண் அருளால் என்னுடைய திருவருள் கூடி நின்று போதம் தீபம் சகலம் எல்லாம் உடனாய ஆறு போலும் தரும் அருளை இந்த உயிர்களாகிய நாம் விளக்கம் பெற வேண்டும். இந்த விளக்கம் பெறுதல் என்பது எப்படி என்றால் இந்த வாக்குகள் கலைகள் இவைகளையெல்லாம் கூட்டி வைத்து மாயா காரியமாகிய இந்த தனுகரண புவன போகங்களை எல்லாம் கூட்டி வைத்து இவ்வளவும் ஒன்னா சேரணும். அது சுத்தமாயை தத்துவம் மட்டும் இல்ல, அஸ்தமாயை பிரகதி மாயை எல்லாம் கூடி நின்று இவைகளையெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது அங்கிருந்து வருது. எதன் மூலமாக? வாக்குகள் மூலமாக கலைகள், வாக்குகள் கடையை பற்றி கொண்டு இவ்வளவும் சொல்றதுக்குத்தான் இந்த அருமையா சொல்றார். இப்போ எதுக்காக இவ்வளவு செய்யறாங்க? உயிருடைய அறிவை மறைத்திருக்கும் அந்த மலம் அது நீக்கம் பெற்று உயிர்கள் அறிவைப்பது. என்ன அறிவை பெறுகிறது அப்படின்னா உலக அறிவு, உலக போகத்தை அறியும் அறிவை. அது கூட தெரியாம ஒண்ணுமே தெரியாம இருக்கு.
இப்ப உலக போகத்தை ஊட்டி முதல் நிலையில கொஞ்சம் கொஞ்சமா தானே வரணும். அதுக்காக உலக போகத்தை ஊட்டுதல். அத இங்க அருமையா சொல்றாரு. அதுல அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. நலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். இகலி வரும் இவை உணரின், இகலினா மாறுபட்ட இந்த தன்மை. உணரின் இத உணர்ந்தா எப்படி இருக்கும்? அருமையான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இருள் வெளியாம் தன்மை எய்தும் வகை தன் செய்தி அப்படிங்கிறார். இருள் வெளியாம் தன்மை என்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதாவது இருள் வெளியாம் தன்மை என்பது இருளான ஆணவ மலம் அந்த உயிரோட கலந்து நிக்குது. ஒன்றையும் அறிய முடியாமல் நிற்கிறது. ஒன்றுமே தெரியாம நிக்குது. இப்ப இது ஆனா உயிர் ஒரு அறிவு பொருள். அப்ப அறிவு பொருள் என்றால் அதற்கு அறிவு உண்டு, இச்சை உண்டு, கிரியை உண்டு. எந்த ஒரு செயலுமே விளங்காம இருக்கு. அப்ப அதையெல்லாம் நீக்கும் வண்ணமாக இந்த மாயை, அந்த மாயையிலிருந்து தனு கரண புவனங்களாக இந்த உயிர்க்கு அதான் இருள் வெளியாம் தன்மை. இருளை நீக்கும் வண்ணமாக. இருள் அங்கே கலந்து நிற்கிறது உயிர் அறிவிலே. அதை நீக்கும் வண்ணமாக இந்த மாயையின் காரியம் எப்படி இருக்கிறது? உயிருக்கு வேறாக நின்று உயிரோடு கலந்திருக்கும் ஆணவ மலம் உயிருக்கு வேறாக நின்று இதனுடைய அறிவு இச்சை செயல்களை விளக்க வந்த இந்த மாயையின் காரியம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இருள் வெளியாம் தன்மை எய்தும் வகை தன் செய்தி இலங்கும் விந்து. அந்த விந்து தத்துவத்திலிருந்து பகர்வரிய உணர்வாகி பகர்வரிய அதாவது சொல்லுவதற்கு அரிதான அந்த ஒரு உணர்வு அந்த இந்த அபரவிந்து மேல இருக்கிறது பரநாதம் பரவிந்து அது உள்ள இறங்கி வரும்போது அபரநாதமாக அபரவிந்துவாக இந்த அபரவிந்துவிலிருந்து இங்கே அச்சரங்கள் அபரநாதம் இந்த இந்த அச்சரங்கள்ன்றது எழுத்துக்கள் வண்ணங்கள் 2 சொல்லியின் வண்ணங்கள். இப்ப இந்த இடத்துல அபரநாதம் என்பது ஒளி வடிவாக இருக்கும். இங்க அபர விந்து என்பது சங்கற்பருமாய் அதாவது அச்சரம் வண்ண ரூபமாய் வண்ணம் என்பது எழுத்து 2 சுழியின் எழுத்து. இந்த சூட்சுமை வாக்குதான் இந்த விந்துவிலிருந்து தோன்றி இந்த விந்துவிலிருந்து தோன்றி இந்த மூலாதாரத்துல வந்து அப்படியே அதுல நிக்குது. சாந்தி அதீத கலை என்ற நிலையிலே அந்த கலையை பற்றி கொண்டு அதிலிருந்து புறப்பட்டு இந்த சூட்சுமை வாக்கு தோன்றக்கூடிய அதாவது விருத்திப்பட்டு வருது. சூட்சுமை வாக்குல இருந்துதான் அடுத்தடுத்த வாக்குகள் விருத்திப்பட்டு வருது. எதுக்காக? உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக. உயிர்களுக்கு விளக்கம் இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்றார். உணர்வாகி ஒளியாய். ஏன்னா விளக்கம் தர்றதுக்கு வருது இப்போ. விளக்கம் தருவதற்கு ஏன்னா இருள் மறைத்து கிடக்குது அறிவை. அதை நீக்கி அந்த இருளை நீக்கி ஒளி வருவதற்காக ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே என்பதாக. இப்ப அருமையான ஒன்று சூட்சுமை வாக்கு இந்த மூலாதாரத்துல விந்துவிலிருந்து தோன்றி அப்படியே மேல் நோக்கி இப்போ போக போகுது. எப்படி போகுது? விருத்திப்பட்டு வரப்போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த சூட்சுமை வாக்குதான் உயிர்களுடைய அறிவு விளக்கத்திற்கு காரணம். அப்புறம் இந்த சூட்சுமை வாக்கு எங்கிருந்து தோன்றுகிறேன்னா பரசரீரம் என்று சொல்லக்கூடிய காரண சரீரம். சரீரம்பத்தில நம்ம பார்த்தோம். போன தடவை நல்லா பார்த்தோம். இப்ப பரசரீரத்தினுடைய உள்ளாக எப்படி இருக்கான்? நாத மாத்திரையாக இந்த பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லிட்டார். நாத மாத்திரையாக அங்கே விளங்குகிறது. இந்த மூலாதாரம் தான் துரியாதீதம் என்று இங்க இருந்துதான் தோன்றக்கூடியதாக. எதன் மூலமாக? அபரவிந்துவிலிருந்து அங்கிருந்துதான் பிரேரிக்கப்பட்டு அப்படியே வந்து உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக வந்த சூட்சுமை வாக்கு என்று சொல்லக்கூடியது. இந்த சூட்சுமை வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்றது அந்த சூட்சுமை வாக்குடைய இலக்கணமாகவே இங்கே சொல்கிறார். யாரு நமக்கு இப்ப நம்ம பார்த்தது சிவபிரகாசத்துல பார்த்தோம்.
இதுல சித்தியார்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு இலக்கணம் சொல்ல வர்றாரு பாருங்க. சூட்சுமை வாக்கது உள்வோர் ஜோதியாய். இது ஒரு ஜோதினா என்னன்னா இருளான இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக ஒளியாக, அதான் அந்த இருள் வெளியாம் தன்மை அப்படின்றதெல்லாம் அங்க பார்த்தோம். சூட்சும வாக்கது உள்ளோர் ஜோதியாய் அழிவது இன்றி. ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க 43வது பாடல்ல சித்தியார்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புக் இருந்தா கையில வச்சுட்டு நீங்க அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சூட்சுமை வாக்குடைய இலக்கணத்துல அது முக்கியமான ஒன்று என்னன்னா அழிவது இன்றி. இந்த சூட்சும வாக்கு அப்படின்றது எங்க இருந்து வருது? பரசரீரம், அதாவது காரண சரீரம். அதுக்கு உள்ளாக நாத மாத்திரையாக விளங்குறது அப்படிலாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த சூட்சுமை வாக்கு அப்படின்றது அழிவது இன்றி ஆக்கிடும் அதிகாரத்திற்கு அப்படின்னு இருக்கு. அழிவது இன்றினா இது அப்படியே இருக்கும். மற்ற வாக்குகள் எல்லாம் தோன்றி நின்று அழிந்து விடும். இப்ப நம்ம பேசுறோம்னா பேச்சு வருது, அப்படி நம்ம எல்லாரும் கேட்கிறோம், அதுக்கப்புறம் அழிஞ்சிருது. இதே மாதிரி இருக்க 4 வாக்குகள், 4 வகை வாக்குகள், அது 5 வகையான்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம். ஆனா இந்த சூட்சும வாக்கு மட்டும் அழிவு இல்லாமல் உள்ளதாக அப்படின்றத இந்த இடத்துல அருமையா சொல்றார். அப்போ சூட்சுமை வாக்கு சுத்தமாயா ரூபமா எங்க இருந்து வருது? சுத்தமாயிலிருந்து விருத்திப்பட்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அது கேடு இன்றி அழிவில்லாமல் நிலை பெறக்கூடியது அப்படின்றத ரொம்ப அருமையா இந்த பாட்டுல அத சூட்சுமை வாக்குடைய இலக்கணத்தை ரொம்ப அருமையா சொல்றார். சோதியாய் அழிவது இன்றி ஆக்கிடும் அதிகாரத்திற்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு. அதாவது இந்த சூட்சுமை வாக்கை யாரு உள்ளபடி உணர்கிறார்களோ, உள்ளபடினா என்ன அப்படின்னா இந்த வாக்குகள் தான் நமக்கு இங்கே வந்து விளக்கம் தர வருகிறது என்பதை சூட்சும நிலையிலேயே உணர்பவர்கள். இந்த மூலாதாரத்திலேயே தோன்றும் போதே உணர்ந்துருவாங்களாம். இது அருளாளர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா மலம் நீக்க பெற்றவர்களுக்கு, ஆணவ மலம் அடங்கிய நிலையில் உள்ள அவர்களுக்கு. சாதாரண நமக்கு அது வெளியே வந்த பிறகே பாதி புரியுது, பாதி புரியல. வைகரி வாக்குல வெளியே வந்த பிறகே பாதி புரியுது, பாதி புரியல. ஆனா இவர்களுக்கோ, அதாவது மேலான அருளாளர்கள், அவர்களுக்கு முதல் நிலை இந்த சூட்சுமமான நிலையிலேயே, அந்த நிலையிலேயே அவர்களுக்கு உணர்வு. அந்த நிலையை யார், அதாவது என்ன வார்த்தைகள் என்ன சொல் அப்படின்னு உணர்றாங்களோ அவர்கள் மேலான பேரறிவும் பேரானந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உடையதாய் உள்ளவர்கள். அதாவது சுத்தமாயா புவனத்தில் அபரமுத்தி போகம். இந்த பாட்டு அதைத்தான் சொல்லுது. நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும் குருடன் என்றாம். அந்த நிலையை இவர்கள் அடைவார்கள். யார் இதனை உணர்ந்து கொள்கிறார்களோ அது அது மேலான ஒரு நிலை. இன்னும் கூட சொல்ல போனா மௌன உபதேசம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மௌன உபதேசம் அப்படின்றது வாக்கு வெளியே வராது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன சொல்ல போறோன்றது உள்நிலையில சூட்சுமையா நிற்கும். அந்த சூட்சுமமான ஒரு நிலைய இந்த குருநாதர் யாருக்கு சொல்ல போறாரு? முன்னாடி இருக்கிற பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு, உபதேசம் பெறக்கூடிய ஆன்மாக்களுக்கு. அவர்களுடைய பக்குவம் தெரிஞ்சு வாயால சொல்லல. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அப்ப உள்ள எழக்கூடிய அந்த வாக்குகள் அவர்களை சென்று அடைதல், அவர்களும் அதனை உணர்தல். இதெல்லாம் யோக நுட்பம் என்று கூட இதை சொல்லலாம். மேலான அறிவு உடையவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அதைத்தான் இந்த பாட்டிலேயே சொல்லிட்டார். நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய்.
போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும் பொருளறிவு. இந்த நிலையை அடைவார்கள் இந்த சூட்சும வாக்கை உணர்ந்தவர்கள் என்பதாக. மற்ற வாக்குகளைப் போல இதை தோன்றி நின்று ஒடுங்குவது கிடையாது. மற்ற வாக்குகள் தோன்றுவதற்கு இது காரணம். இந்த சூட்சும வாக்குல இருந்தா விருத்திப்பட்டு வரப்போகுது. அடுத்த வாக்குகள் என்னன்னு பார்க்க போறோம். இதுல இருந்துதான் விருத்திப்பட்டு வருது. அவைகளெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கிடும். ஆனா இங்க சூட்சுமை வாக்கு அப்படியே நிலை பற்றி இருக்கும். இந்த வாக்குகளுக்கு வேறாக, அதாவது ஆன்மா தன்னை வேறாக இந்த வாக்குகள் எனக்கு விளக்கம் தர வந்தது மாயையின் காரியம் என்று யார் உணர்கிறார்களோ அவர்கள் மேலான நிலையை அடைவார்கள். இன்னும் சொல்ல போனா பரமுக்தி நிலை. அது இந்த பாட்டிலேயே சூட்சுமை வாக்குடைய இலக்கணத்தை சொல்லும் போதே ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக 43வது பாடல்ல ரொம்ப அழகா நமக்கு இங்கே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூட்சுமை வாக்கு ஞானத்திற்கு, அதாவது உயிர்களாகிய நாம் ஒன்றையும் அறிய முடியாது இருக்கும் நிலையிலே இந்த வாக்குகள் எல்லாம் உலக விடயங்களைத்தான் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உலக விடயங்களை பற்றியதான ஒரு விளக்கம் தருவதற்கு உயிர்களாகிய நமக்கு சேர்த்து வைக்கப்பட்ட சுத்த மாயையின் காரியமாக வருவது, ஞாபகம், விருத்திப்பட்டு வருவது இந்த வாக்குகள். அதில் முதன்மையானது எது என்றால் சூட்சுமை வாக்கு என்று சொல்லக்கூடியதாக. இப்ப இந்த இடத்துல அடுத்தாப்புல இதுலயே சிவபிரகாசர் அதான் சொல்லிட்டாரு. ஒளியாய் உணர்வாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே அப்படின்ட்டார். அப்ப அந்த சூட்சுமை வாக்கு மூலாதாரத்துல அந்த விந்துவிலிருந்து தோன்றி அப்படியே மேல் நோக்கி விருத்திப்பட்டு வருகிறது. எங்க வருகுது அப்படின்னா அடுத்து மேல் நோக்கி வரும்போது அந்த வாயுக்கள் அப்படி மேல் நோக்கி செலுத்தும் போது அடுத்த இடம், அடுத்த வாக்கு. அப்ப அந்த வாக்குகள் எல்லாம் ஒவ்வொன்னும் வர 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 விருத்திப்பட்டுதான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணும் மாறாது. அதனுடைய நிலை அப்படியே ஒவ்வொன்னா மேல வரும். அடுத்த வாக்கு என்ன என்றால் பைசந்தி. அப்ப இந்த சூட்சுமை வாக்கு அப்படியே மூலாதாரத்துல இருந்து அப்படி உந்தித்தானத்துக்கு வந்து அதுல வண்ணங்கள், அச்சரங்கள் அப்பதே பார்த்தோம். இது வேறு வேறா என்னென்ன பேச போறாங்க, என்னென்ன மனசுல வருது அப்படின்றதெல்லாம் அப்படியே வந்து எப்படி இருக்கும், வெளிப்பட்டு வரல, உள்ளுக்குள்ளேயே. அது உள்ளுக்குள்ள வரும்போது எப்படி வரும், ஒரு மயில் முட்டை. அந்த முட்டைக்குள்ள 5 மயிலுடைய நிறம் என்னது, 5 நிறம். அந்த 5 நிறமும் எங்க இருக்கு, முட்டைக்குள்ள இருக்கு. அந்த முட்டைக்குள்ள இருக்கிற வந்து லிக்விடு, திரவமா இருக்கும். அந்த நீருக்குள்ள 5 நிறங்களும் ஒன்றோடொன்று கலந்து இருக்கும். தனிச்சு பிரிச்சு இருக்காது, ஒன்றோடொன்று கலந்து இருக்கும் அந்த நீருக்குள்ள. அதே போல அத அழகா இந்த ஒரு அடுத்த பாட்டுல சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த இடத்துல அப்ப முதல்ல சூட்சுமையில நல்ல ஒரு நிலை பெற்ற தன்மை உடைய ஒரு ஒளியான ஒன்று. இத உணர்தல் அப்படின்றது, சூட்சுமை வாக்கை உணர்தல் என்பது மேலான நிலை. அது ஞானத்துடைய மிக உயர்ந்த நிலை. அது அருளாளர்களுக்கே உடையது. யார் உணர்கிறார்களோ அவர்கள் பரமுக்தி நிலையை அடைவார்கள். இதெல்லாம் பார்த்தோம். சூட்சுமை வாக்கு நிலை பெற்ற தன்மை உடையது. இதையெல்லாம் பார்த்தோம். இந்த சூட்சுமை வாக்கு விருத்திப்பட்டு வருகிறது. அப்படி வரும்போது ஹிருதயஸ்தானம், உந்தித்தானத்திலிருந்து மேல ஹிருதயஸ்தானத்துக்கு வருது. அது ஹிருதயஸ்தானத்துல வரும்போதுதான் நிர்விகற்பம். விகற்பம்னா வேறுபாடு, நிர்விகற்பம்னா வேறுபாடு தோன்றாமல், அதாவது பொதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப தூரத்துல இருந்து வரும்போது ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய மரங்களா இருக்கு. மரம் என்ற நிலையில தெரியும், அது இன்ன மரம் என்று தெரியாது. அதே போல விகற்பம்னா வேறுபாடு, நிர்விகற்பம்னா வேறுபாடு தோன்றாத அளவிலே அங்கே இருக்கிறது. சவிகற்பம்னா வேறுபாட்டோடு கூடிய. இப்ப இந்த இடத்துல இவரே சொல்றார் சிந்தைங்கிறார். சிந்தைனா என்னன்னா ஹிருதயஸ்தானம். இந்த ஹிருதயஸ்தானத்துல வந்து உட்காரு. எப்படி வருது, பொதுவான நிர்விகற்ப காட்சியாக.
இந்த நிலை பைசந்தி என்று அழைக்கப்படுகிறது. அது எப்படி இருக்கு? ஒரு மயிலுடைய முட்டை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய வண்ணம், நிறங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்குமோ அது போல என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஆனா வெளிப்பட்டு தெரியாமல் பொதுவாக நிர்விகற்பமாக இப்படிப்பட்ட ஒரு 38வது பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார் சிவப்பிரகாசத்துல. வந்து அடைந்து பின்னமாய் வண்ணங்கள் தோற்றம் வரும் அடைவுபட, வண்ணங்கள் தான் இந்த எழுத்துக்கள், தோற்றம் வரும் அடைவுபட ஒடுக்கி. அது எப்படி வருதா? மயில் அண்டசலம். அண்டம்னா முட்டை, சலம்னா நீர். அந்த முட்டைக்குள்ள இருக்கும் நீர். நேர்னு ஒரு வார்த்தையை கொடுக்காரு. நேர்னா போல. மயில் அண்டசலம் நேர். அது போல மயில் முட்டைக்குள் இருக்கும் நீர் போல. அது 5 வண்ணங்களையும் உள்ளடக்கியது. அது போல சிந்தைதனில், இந்த இடத்துல சிந்தை என்பது ஹிருதயஸ்தானத்துல, சிந்தைதனில் உணர்வு ஆகும் பைசந்தி. அப்ப இந்த பைசந்தி வாக்கு என்று சொல்லக்கூடியது. நம்ம சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா, லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த வாக்குகள் எல்லாம், ஏன்னா வாக்குகள் எங்க இருந்து வருது அப்படின்னா, இறைவனுடைய ஆற்றல் கிரியை அதுதானே. இப்ப இங்க அம்மையாக சொல்கிறார்கள், அவ்வளவுதான். கிரியையே நமக்கு அம்மையாக சொல்கிறார். பைசந்தியை நமக, மத்தியமாயை நமக, சூட்சுமை நமக, இப்படி ஒவ்வொன்னா சொல்லுது. வைகாரிகை நமக, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அது அவளுடைய நாமாவளியாகவே அது சொல்லப்படுது. இப்படியெல்லாம் விருத்திப்பட்டு எதுக்காக? உயிர்கள் அறிவை பெற வேண்டும். ஒன்றையுமே தெரியாம இருக்கு. அப்ப அந்த உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக இவ்வளவு நிலை. இப்ப இந்த 2வது நம்ம முதல்ல சூட்சுமை பார்த்துட்டோம். இப்ப பைசந்தி அதுக்கு இருக்கிற இடம் எது அப்படின்னா ஹிருதயஸ்தானம் அப்படின்னு பார்த்துட்டோம். அதனுடைய இலக்கணத்தை நமக்கு ரொம்ப அழகா சொல்றாரு அருணந்தி சிவாச்சாரியா 42வது பாட்டுல. வேற்றுமைப்பட்ட வண்ணம் வெவ்வேறு விபாகமாகி தோற்றுதல் அடைவு ஒடுக்கி. இது தோன்றி நின்று மறையக்கூடியது. தோற்றுதல் அடைவு ஒடுக்கி ஸ்வயம் பிரகாசமாகி சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் சலமே ஒன்று அங்கு ஆற்றவே உடையதாகி பைசந்தி அமர்ந்து நிற்கும். அதாவது இந்த இடத்துல முதல்ல சூட்சுமமா இருந்துச்சா, அது அப்படியே பல வகைப்பட்ட எழுத்துகளாக பிரிந்தாலும் வெளிப்பட்டு தோன்றாமல் சூட்சும ரூபமாக இந்த சிந்தை என்று சொல்லக்கூடிய ஹிருதயஸ்தானத்திலே இருக்க நிர்விகற்ப உணர்வுக்கு ஏதுவாக. அப்ப இந்த சித்தம்னா இந்த ஹிருதயஸ்தானம் உணர்வு மட்டும் எழுத்துக்களை அப்படி நிர்விகப்பமா உணர்வதுதான் பைசந்தி என்பதை நமக்கு ரொம்ப அழகா அங்க சொல்லப்பட்டாச்சு. இப்ப சூட்சுமை பார்த்துட்டோம், பைசந்தி பார்த்துட்டோம். அடுத்து மத்திமை. மத்திமைனா வேற ஒண்ணும் இல்ல, சூட்சுமைக்கும் பைசந்திக்கும் அடுத்தாப்புல வரக்கூடியது, மத்தியமமாக வரக்கூடியது என்று சொல்லக்கூடியது மத்திமை. இந்த மத்திமை வாக்கு என்பது எப்படிப்பட்டது? இப்போ முதல்ல பைசந்தி வாக்கு அப்படின் போது நிர்விகற்பம் அப்படின்னு பார்த்துட்டோம். வேறுபாடு இல்லாமல் அப்படியே பொதுவாக உணர்தல் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்தாப்புல வர்ற மத்திமை வாக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை நமக்கு தரக்கூடியதாக. அது எந்த இடம் அப்படின்னா, இந்த முதல்ல சூட்சுமை வாக்கு வருது, அப்படியே மேல் நோக்கி தள்ளப்படுகிறது, இந்த ஹிருதயஸ்தானத்துல வந்து நிக்குது. அங்க இருந்து மேல் நோக்கி தள்ளப்பட்டு அது எப்படி வருது அப்படின்னா, இந்த வாயுக்கள் தான். முதல்ல உதான வாயு, அப்புறம் பிராணவாயு, இதனால தள்ளப்பட்டுதான் இங்கே வருகிறது. அப்படி வரும்போது கண்டத்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே சவிகற்ப உணர்வாய். இந்த மத்திமை வாக்கு என்பது கொஞ்சம் தெளிவு வரக்கூடியதாக, சவிகற்ப உணர்வுக்கு ஏதுவாக. இது சப்தமா வெளிப்படல, மெல்லிதான ஓசை உள்ளுக்குள்ள மட்டும் தெரியும். அதாவது நம்ம பேசும்போது பாருங்களேன், இருங்க சொல்றேன், அப்படியே இருக்குன்ட்டு அப்படியே கண்டத்துல கை வைப்போம் பாருங்க, இருக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படிமா பாருங்க.
அப்ப உள்ள வந்துட்டு இத சொல்ல போறேன் எனக்கு தெரியுது, இந்த வார்த்தைகள் தான் சொல்ல போறேன்னு தெரியுது. ஆனா வெளிப்பட்டு வரல. வெளிப்பட்டு இன்னும் வரல. இந்த நிலைதான் இங்கே மத்திமை வாக்கு என்று சொல்லப்படக்கூடியதாக. அத நீங்க இதுலயே ரொம்ப அழகா சொல்றாரு. உயிரில் சேர்ந்து வரும் அவை மருவும் முரு எவையும் தெரித்து. இது முதல்ல இந்த அண்டசலம் சிந்ததனை உணர்வாகும் வைசந்தி. அப்புறம் இது இந்த எல்லாம் சேர்ந்து நின்னு கண்டத்துல மெல் ஓசையாய் நிற்பது மத்திமை வாக்கு. இந்த மத்திமை வாக்குக்கு ஒரு இலக்கணம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இலக்கணம் கொடுத்திருக்கிறார். யாரு நம்ம அருணந்தி சிவாச்சாரியார். அதுல 41ஆவது பாட்டுல மத்திமை வாக்குக்கே தனி இலக்கணமா கொடுத்திருக்காரு பாருங்க. உள் உணர் ஓசை ஆகி. உள்ளுக்குள்ள தெரியுது என்ன பேச போறோம் எல்லாம் தெரியுது. உள் உணர் ஓசையாகி செவியினில் உறுதல் செய்யாது. வெளிப்பட்டு வரல. வெளிப்பட்டு வந்தாதானே தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கும். அதுல வராது. ஒள்ளிய பிராணவாயோடு கூடி விருத்தியை உடையது அன்றி தெளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலது இன்றி தெளிவா இதத்தான் சொல்ல போறேன்னு தெரியுது. ஆனா வெளிப்பட்டு வரல. தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலது இன்றி மெல்லவே எழுவது மத்திமை வேறு அது ஆயே என்பதாக. அப்ப இந்த பைசந்தியில இருக்கும்போது உள்ளுக்குள்ள எல்லாம் கலந்து கிடக்கு. எதை பேசுறோம் அப்படின்றது தெளிவா தெரியல. ஆனா மத்திமை வாக்குக்குள்ள வரும்போது இதை பேச போகிறோம், இதைத்தான் பேச போறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைச்சிட்டு, இதைத்தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட் கிடைச்சிட்டு ஆனா வெளிப்பட்டு வரவில்லை. இந்த இடத்திலே இருக்கிறது. அதுதான் மத்திமை வாக்கு. இந்த வாக்குகள் உள்ள ஒரு மேலான ஒன்று. இந்த வாக்குகள் இல்லைன்னா நமக்கு ஒரு விளக்கமே கிடையாது முதல்ல. இப்படிப்பட்ட வாக்குகள் எப்படி நாம நினைச்சுக்கிறோம் வாயால பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டோம். இல்லையே இல்ல. வாயால பேசுற கடைசி நிலை. அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. நம்ம பேசுறது நம் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்பது. அது கூட தூள வைகிரி. சூட்சும வைகிரின்னு இன்னொன்னு இருக்கு. அது சூட்சுமா உள்ள இருக்கும், வெளிப்படாது. கண்டத்தானத்துல ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பல் நாக்கு இது அன்னம் இதுல எல்லாம் பட்டு வெளிப்பட்டு வருதல் ஒண்ணு, வெளிப்படாமல் நிற்றல் ஒன்று. அப்ப இந்த வாக்குகள் எவ்வளவு மேலானது ஒன்று பாருங்க. இந்த வாக்குகள்லாம் சுத்தமாகியின் தத்துவங்களாக விருத்திப்பட்டு வரவில்லை என்றால் உயிர்களாகிய நமக்கு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. அதோட இந்த வாக்குகள் அத்தனையும் வாக்குகள் இந்த வாக்குகள் கலைகளை பற்றி கொண்டு தனிச்சு நிக்காது. கலைகளை பற்றி கொண்டு அந்த கலைகளையும் ஒவ்வொரு தத்துவங்களா இந்த சுத்தமாயின் தத்துவங்களா சிவ தத்துவங்கள் இருக்குல்ல அவர்கள் தான் இதை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடியதாக. இதை அடுத்தாப்புல அதையும் பார்த்துருவோம். இப்ப நம்ம மத்திமை வாக்கு பார்த்துட்டோம், அதனுடைய இலக்கணம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தாப்புல உள்ள வாக்கு எது? வைகரி. வைகரியிலேயே 2 வகையா பார்த்தோம். ஒண்ணு சூட்சும வைகரி, இன்னொன்னு என்னது? தூள வைகரி. தூள வைகரி தான் வெளியே வரக்கூடிய பல் நாக்கு அன்னம் இவற்றிலெல்லாம் பட்டு வெளிப்படும் சொற்கள். தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கக்கூடியதான ஒன்று. இதுதான் வைகரி வாக்கு. அது தூளமாக முதல்ல சூட்சுமமான நிலையிலிருந்து அதன் பின்பாக தூள நிலையில் வரக்கூடியது. இத 38வது பாட்டுல மொத்தமா அப்படியே பைசந்தி மத்திமை வைகரி வாக்குடையத அழகா சொல்லியிருக்காரு நமக்கு உமாபதி சிவாச்சாரியார். அதுல சிந்தைதனில் உணர்வாகும் பைசந்தின்ட்டாரு அந்த ஹிருதயஸ்தானத்துல. அடுத்து உயிரில் சேர்ந்து வரும் அவை மருவும் உரியவையும் தெரித்து முந்தியிடும் செவியில் உறாது உள் உணர்வாய் ஓசை முழங்கியிடும் மத்திமைதான். அந்த மத்திமைக்கு சொன்னார் உள்ள இருக்க கண்டத்துல இருக்கு வெளிப்பட்டு வராம இருக்கிறதா மத்திமை. அடுத்து வைகரியில் உதானன் பந்தமுறும் உயிர். இந்த இடத்துல உயிர்ன்றது பிராணவாயு காற்று. அணைந்து வந்த மொழி செவியின்பால் அணைய இந்த பிராணவாயு காற்றின் மூலமாக மேல இது காற்று தான் மேல தூக்கிட்டு போகுது. ஒண்ணா தூக்கிட்டு போய் இங்க கொண்டு வந்து சேர்க்குது. வந்த மொழி செவியின்பால் அணைய நினைத்த பொருள் பகரும் தானே. இது வைகரி வாக்குக்கு சொல்லப்படக்கூடியதான ஒன்று. இப்ப இந்த வைகரி வாக்குடைய இலக்கணத்தையும் நம்ம பார்த்துருவோம். வைகரி செவியில் கேட்பதாய், அதாவது தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்பதாய்
வசனம் ஆகி, அத்தனை அந்த பொருளோடு கூடியதாக வசனம் ஆகி மெய்தரு உதானவாயுமே விட விளைந்த வண்ணம் பொய்யற அடைவு உடைத்தாய் புந்தி காரணம் அது ஆகி ஐயமில் பிராணவாயு அடைந்து எழுந்து அடைவு உடைத்தாம். எப்ப நல்ல ஒரு அருமையான ஒரு இலக்கணம் இங்கே சொல்லப்படுகிறது. தன்னுடைய செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கும் வண்ணமாக இந்த வைகரி வாக்கு வாயின் வழியாக, அதாவது பல் அன்னம் இவற்றிலெல்லாம் பட்டு வெளியே வரக்கூடியதாக, இப்படி ஒரு அருமையான அந்த 4 வாக்குகளையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம்? இந்த தோற்றமுறை அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல சூட்சுமை வாக்குதான், அப்புறம் பைசந்தி, அப்புறம் மத்திமை, அப்புறம் சூட்சும வைகரி, அதுக்கப்புறம் தூல வைகரி. இப்படியாக 4 வாக்குகள், ஆனால் 5ஆக அங்கே சொல்லப்படக்கூடியதாக இந்த வாக்குகள் 4 வாக்குகள் பார்த்தோமா, 5 கலைகள். இந்த 5 கலைகளை பற்றி கொண்டு சார்ந்து 4 வாக்குகளும் 5 கலைகளை சார்ந்து 5 வகைப்பட்டு அப்படி நிக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக. இதுவும் உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்கு தான். சரியா? இப்ப அத ரொம்ப 44வது பாட்டுல ரொம்ப அழகா சொல்றார். நிகழ்ந்திடும் வாக்கு 4ம் நிவர்த்தி ஆதி. நிவர்த்தி முதலிய கலைகள். என்ன கலைகள்லாம் இருக்கு? நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இந்த 5 கலைகள், அதான் நிவர்த்தி ஆதி கலையை பற்றி திகழ்ந்திடும் 5 அது ஆக செயல் பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும். விருத்திப்படுதல். ஏன்னா சுத்தமாயின் தத்துவங்கள் எல்லாம் விருத்திப்பட்டு வரக்கூடியது. அதான் விருத்தியாகும். அது எப்படி விருத்தியாகுது? படம் குடில் ஆனால் போல. அது அப்பதே நம்ம பார்த்தோம். ஒரு துணி மடிச்சு வச்சுட்டோம்னா துணியா இருக்கும். பிரிச்சா அது டேபிள்ல பிரிச்சா டேபிள் விரிப்பு அல்லது ஒரு திரைச்சீலை இப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் படம் குடில் ஆனால் போல. மகிழ்ந்திடம் பிரம்மம் அன்று மாமாயை, மாமாயன சுத்தமாயை என்பார் நல்லோர் என்பதாக. இப்ப இந்த சுத்தமாயை தான் அந்த விந்து எப்படி வருகிறது? சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம், சொல்லாக பொருளாக, சொல் பிரபஞ்சமாக, சொல் வடிவமாக, பொருள் வடிவமாக, இப்படிப்பட்ட அந்த விந்துவிலிருந்து, அதாவது சக்தி அப்படி வரும்போது இங்க முதல்ல உள்ளது எது? சாந்தி அதீத கலை என்று சொல்லப்படக்கூடியது. இது சிவ தத்துவம் என்றும் இங்கே சொல்லப்படக்கூடியதாக. இந்த சிவ தத்துவத்துடைய விருத்தி தான் சக்தி தத்துவம் அல்லது அந்த விந்து தத்துவம், அடுத்த தத்துவம். இதனுடைய விருத்தி தான் அங்கே விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம். இந்த சக்தி தத்துவத்துலதான் சூட்சுமை நாதம், அதாவது சூட்சுமை வாக்கு, அப்பதே பார்த்தோம். சூட்சுமை நாதம் அல்லது சூட்சுமை வாக்கு இது இங்கதான் இருக்கும். இது அப்படிப்பட்ட இந்த சூட்சுமை இதுதான் விருத்திப்பட்டு வருது. எப்படி வருது? வைசந்தியாக, மத்திமையாக, வைகரியாக இங்க இருந்து அப்படியே விருத்திப்பட்டு வரக்கூடிய. விருத்திப்பட்டு வரும்போது இது எப்படி வருதான்? மந்திரம், பதம், வண்ணம். இது சொல் வடிவு. வண்ணம்னா எழுத்து, பதம்னா எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு சொல். வண்ணம், வண்ணம்னா 2 சொல்லியின் எழுத்துக்கள். எழுத்துக்கள் சேர்ந்தது பதம். இந்த பதம் பொருளை தருவது மந்திரம். அப்ப வண்ணம், பதம், மந்திரம் இந்த வடிவில் 3ஆக. இது சொல்லாக, சொல் பிரபஞ்சமாக, சொல் உலகமாக, சப்த பிரபஞ்சமாக இப்படி வருதா? இந்த சக்தி தத்துவம் தான் இந்த சாந்தி அதீத கலை. அதுல எப்படி இன்னும் வருது அப்படின்னா கலைகள், இதுல இருந்துதான் கலைகள் வருது. என்ன கலைகள்லாம் வருது அப்படின்னா சாந்தி அதீத கலை என்று ஒன்று, அப்புறம் அதுல இருந்து சாந்தி கலை, அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு வித்தை, அப்புறம் பிரதிஷ்டை, நிவர்த்தி, இப்படி எல்லாம் வருது பாத்தீங்களா? இப்படி விருத்திப்பட்டு வரக்கூடியதாக இது சொல் பிரபஞ்சமாகவும் வருகிறது. அப்புறம் இந்த கலைகள் எல்லாம் இங்கே விருத்திப்பட்டு வந்து ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிபதிகளாக, ஒவ்வொன்றையும் செலுத்துவதற்கு ஒரு அதிபதிகளாக. அந்த அதிபதிகள் யார் அப்படின்னா
சாந்தி அதீத கலையின் அதிபதியாக இங்க சுத்த தத்துவம், சுத்தமாயா தத்துவம், அதுல சிவம் நாதம் என்பதாக, சாந்தி கலைக்கு சக்தியாக, வித்யா கலைக்கு சதாக்கியம் சதாசிவமாக, பிரதிஷ்டா கலை அதுக்கு மகேஸ்வர தத்துவமாக, மகேஸ்வரர் மகேஸ்வர தத்துவமாக, நிவர்த்தி கலைக்கு சுத்த வித்தையாக, இப்படி ஒவ்வொரு சுத்தமாயா தத்துவங்கள் ஒன்றொன்று ஒன்றொன்று இங்கே விருத்திப்பட்டு விருத்திப்பட்டு வரக்கூடியதாக பஞ்ச கலைகளும் இங்கே. இதுல என்னன்னா சொல் பிரபஞ்சம் பார்த்தோம், அடுத்து பொருள் பிரபஞ்சம். இந்த பொருள் பிரபஞ்சம் எப்படி வருது? தத்துவங்களாக, தத்துவங்கள் கலைகளாக, தத்துவங்களாக, புவனங்களாக, கலைகள் தத்துவங்கள் புவனங்கள், இப்படி பொருள் உலகமாக இந்த பஞ்ச கலைகளும் பொருள் உலகம். அர்த்தம், அர்த்தம்னா பொருள். அப்ப சொல் பிரபஞ்சமாக பொருள் பிரபஞ்சமாக இப்படி வந்து இந்த சுத்தமாயை காரியம்தான் விருத்திப்பட்டு வந்து எதுக்கு? உயிர்களின் அறிவை விளக்குவது. எவ்வளவு உயிர்களுடைய அறிவை விளக்குறதுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒவ்வொன்னையும் நினைச்சு பார்த்தாலே அப்ப எவ்வளவு பெரிய ப்ராசஸ் உள்ள நடக்குது. நாம இன்னைக்கு பேசுறோம், பேசுற வார்த்தைகள் வெளியே வருது. ஆனா உண்மையிலேயே இதை செயல்படுத்துவது யார் என்றால், உள்ளிருந்து செயல்படுத்துவது இறைவனின் ஆற்றல், சக்தி தத்துவமே. இவ்வளவு. அது என்னங்க அப்படி சக்தி தத்துவம் தான் செயல்படுத்துனா, அப்ப எல்லார்ட்ட இருந்து நல்ல வார்த்தைகளா தானே வெளியே வரணும். ஒரு சிலர் நல்லதே பேசுறாங்க, ஒரு சிலர் தப்பானதை பேசுறாங்களே. ஏன் அப்படின்னா, வினைகளுக்கு ஈடாக. இதெல்லாம் இப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிடணும். அடுத்து வினைகளையும் சேர்க்கணும். சேர்த்து ஒன்னொன்னா பார்த்தாதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியும். இது மாயை. இந்த மாயைங்காரியில சுத்த மாயை, அதுல வரக்கூடிய தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அஸ்தமாயை, பிரகதி மாயை, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மாயை எதற்கு ஈடாக? வினைக்கு ஈடாக. அப்ப செயல்பாடும் அப்படித்தான். நம்முடைய சொல், நம்முடைய எண்ணங்கள், இது எல்லாமே நம்முடைய வினைக்கு ஈடாக. அப்ப செயல்படுத்துவது யார்? ஆற்றல், இறைவனுடைய ஆற்றலே, சக்தி தத்துவமே. இவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா இது உடனே புரிய முடியுமான்னா அப்படியெல்லாம் உடனே புரியாது. எப்ப புரிவோம் அப்படின்னா, என்றைக்கு உயிர்களாகிய நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்து, இது இன்னைக்கு உலக காரியங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உலக காரியங்கள் எல்லாம் எனக்கு நிலையில்லாதது, சேர்த்து வைக்கப்பட்டது என்று நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ, அது எப்பங்க நடக்கும்னா, என்றைக்கு சாமி வச்சிருக்காரோ அன்னைக்கு நடக்கும். நம்ம கையில இல்ல. அதுக்கு இருவினை ஒப்பு, வினைகளுக்கு ஈடாகத்தானே இந்த சொல்லி எல்லாம் வருது நம்ம பார்த்தோம். அப்ப அந்த வினைகள் எல்லாம் இங்கே சமப்பட்டு வர வேண்டும். நல்வினையாகட்டும், தீவினையாகட்டும், இது முற்செய்த வினையின் காரணமாக இன்றைக்கு வாக்காக, செயலாக, சொல்லாக இவ்வளவு வருது. அப்படி நாம உணர கொஞ்சம் கொஞ்சமா, இது படிமுறையில தான் வரும். அந்த படிமுறையில வர்றதுக்கும் இறைவனுடைய ஆற்றல் தான் நமக்கு. இப்படி வர 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 இருவினை ஒப்பு, நேராக நேர் நிற்றல். இங்க எல்லா பெரிய புராணத்துல எடுத்து பார்த்தா நேராக நேர் நின்றார் அப்படின்னு வரும். அப்ப நேராக நேர் நிற்றல் என்பது இந்த வாக்குகள் மூலமாக இந்த செயல்பாடுகள் எல்லாம் எல்லாம் இறைவன் செயல் என்ற ஒரு உணர்வு. அது நல்லா இருக்கும்போது வருங்க நமக்கு. ஆமா, சாமி எனக்கு எப்படி செஞ்சாரு தெரியுமா, நான் எவ்வளவு சாமி கும்பிட்டேன் தெரியுமா, அதனால எனக்கு இது வந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கஷ்டம் வரும்போது இது வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். வரவே வராது லேசுல. ஆனா நம்ம அம்மையாருக்கு, கரைக்கால் அம்மையார் எடுத்து பாருங்க. எவ்வளவு துன்பம் வந்த போது இறைவனுடைய அந்த அன்புல இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் யோசிக்கும் போது அப்ப அவர்களை அவர்களுடைய வரலாறை கேட்டு உணர்ந்து சிந்திச்சு இப்படி வர 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 இந்த இருவினை ஒப்பு இதுதான் நமக்கு நூலறிவு. நூலறிவுதான் வாலறிவை உணர வைக்கும். வாலறிவு தான் நம்மளை செலுத்துது. ஆனா அந்த வாலறிவை உணர்வதற்கு
நூலறிவு தேவை. இந்த நூலறிவு வருவதற்கு சுத்தமாயா காரியமாகிய இந்த வாக்குகள், எழுத்துக்கள், சொல்லாகி, சொல்லுக்கோர் பொருளுமாகி அப்படிம்பார் இல்லையா? அந்த சொல்லாகி, சொல் பிரபஞ்சமாகி, பொருள் பிரபஞ்சமாகி, உயிர்களுக்கு விளக்கத்தை தந்து இன்னைக்கு நம்ம நூல் படிக்கிறோம் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் நமக்கு இந்த எழுத்துக்கள் இதையெல்லாம் வாசிக்கிறதுக்கும் அதை பொருள் புரிவதற்கும் செவியால் கேட்பதற்கும் உள்ளத்தால் உணர்வதற்கும் இதுக்கெல்லாம் சுவாமி இன்னைக்கு ஒரு நிலையை கொடுத்திருக்காருன்னா மேலான ஒரு நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். இது ஞானத்தின் படிநிலை. ஞானத்துல ஞான நிலை இருக்கு. முதல் நிலை கேட்டல். இன்னைக்கு நம்ம கேட்டல்ன்ற நிலையில இருக்கோம். ஞானத்தின் முதல் படி கேட்டல். அப்புறமேலுதான் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அப்புறம் நிட்டை கூடுதல் வருது. அப்ப இந்த கேட்டல் என்பது தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கக்கூடிய வாக்குகள். இந்த வாக்குகள் இறைவனால் நமக்கு தரப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். உலகத்தை மட்டுமே உணர்வதற்கு, இந்த உலகத்தை அறிவதற்கு தரப்பட்ட வாக்குகள் எல்லாம் இந்த நூலறிவை அறிவதற்கும் இறைவனால் தரப்பட்டது என்பதை உணர வேண்டும். இன்னைக்கு படிக்கிறதுக்கு நமக்கு இந்த இதுதானே பயன்படுது. இந்த உணர்வுகள் மூலமாக தானே இந்த நூலறிவு நம்ம நூலறிவுலையும் இந்த மேலான தத்துவ நூல்கள் சாதாரண நூல்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மேலான ஆகம வெளியாக வந்த சைவ சித்தாந்த நூல்களை படிக்கிறதுக்கு சுவாமி இந்த பிறவியில நமக்கு இந்த உடம்போடு கூடி கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை நாம உணரணும். நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இது இன்னும் புரியாம இருக்கும், அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு புரியும் நமக்கு. அப்போ புரியும் போது ஆஹா, சுவாமி எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஞானத்தை கொடுத்தார். இப்படி நூல்களை எல்லாம் கேட்பதற்கும் உணர்வதற்கும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்று இறைவனின் பெருமையை உணர வேண்டும். இறைவனின் பெருமையை உணர வேண்டும். இறைவன் தான் நம்மை நடத்துகிறான் என்று உணர்ந்து வாக்குகள் எண்ணின் வேறானது என்று உணர 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 இறைவனை உணரலாம். இது நமக்கு அருணநிதிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார். மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் என்றா. மூவகை அணுக்கள் என்ற மாத்திரத்தில் அந்த 3 வகையாக இருக்கக்கூடிய அதாவது சரீர வேறுபாடு உள்ள விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று 3 பேர். 3 பேருக்குமே இந்த வாக்குகள் இல்லைன்னா எந்த ஒரு விளக்கம் கிடையாது. ஆனா அவர்கள் மேலான அறிவை உடைய விஞ்ஞானம் அப்படின்னா மேலான அறிவு. அவர்கள் அந்த மேலான அறிவை உடையவர்கள் வாக்குகள் எல்லாம் தன்னில் வேறானது, அது சுத்தமாயையின் காரியம், உலகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்று அதை உணர்ந்து கொள்வார்கள். அதைத்தான் அடுத்து சொல்றாரு. ஓவிட விந்து ஞானம். விந்து ஞானம் ஓவிட உதிப்பதோர் ஞானம் உண்டாகில் என்பதாக அந்த ஓவிட விந்து ஞானம் என்ற மாத்திரத்தில் இந்த உயிர்களுக்கு அறிவு விளக்கம் தருவதற்காக சேர்த்து வைக்கப்பட்ட இந்த வாக்குகள் என்பதை நன்றாக உணர்தல். அதை அப்படியே நீக்குவார்கள். இதை நீக்குவார்கள். ஓவிட விந்து ஞானம் ஓவிட, விந்து ஞானம் ஓவிட நீக்க என்ன உண்டாகும்னா உதிப்பதோர் ஞானம் உண்டேல் சேவுயர் கொடியினான் தன் சேவடி சேரலாமே. இந்த நேரத்துல இறைவன்தான் இந்த வாக்குகளை சேர்த்து வைத்து உயிர்களாகிய நமக்கு உலக விடயங்களை அனுபவிக்க கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த வாக்குகள் வாக்கு ஞானம் சொல்றாங்க பாருங்க, அப்படியே நீக்கி இதை செலுத்தும் பேரறிவாகிய பதி, அந்த பதிஞானத்தை உணர்தல். யார் உணர்கிறார்களோ அவர்கள் பரமுக்தியை அடைவார்கள். வாக்குகள் நம் போன்ற சகலர்களுக்கு இல்லை என்றால் எந்த விளக்கமும் கிடையாது. ஆனா இதே சகலவர்க்க ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவ நிலையை அடையும் போது இவைகளெல்லாம் உயிர்களாகி நமக்கு சேர்த்து வைக்கப்பட்ட பொருள். எதற்காக? கொஞ்சம் உலக விடயங்களை அனுபவிப்பதற்காக. யார் சேர்த்து வைத்தார்கள்? இறைவன். இறைவனுடைய ஆற்றல் தான் இங்கே சேர்த்து வைத்து நமக்கு விளக்கம் தருகிறது என்று உணர்ந்து அந்த பதியை உணர்ந்து பதிஞானத்தை உணர்ந்து வாக்குகளை சேர்த்து வச்சாரே சுவாமி,
வாக்குகள் தெரியுது. வாக்குகள் மூலமா நமக்கு உலகத்துல எல்லாத்தையும் அறிகிறோம். ஆனா, வாக்குகளை சேர்த்து வைத்தது யார் என்று உணர்பவர்கள் அவர்கள். இப்பவும் நம்ம சாதாரணமா நம்ம பாருங்களேன். நமக்கு அ இருக்கிறதுக்கு இருப்பிடம் அல்லது உணவு எல்லாம் கிடைக்குது. யாரால் வந்ததுன்னு நம்ம யோசிப்போமா கொஞ்சமாவது? என்ன மிஞ்சி போனா நம்ம அப்பா குடுத்தாங்க, தாத்தா குடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் நமக்கு இத்தனை வளங்களையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு வருமானா லேசுல வராது. இதுக்கு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. ராத்திரி எல்லாம் ஒரு பொருள வீட்ல தேடிட்டே இருப்போம். இருட்டான ஒரு அறை. தேடுறோம் கிடைக்கல. இப்ப இங்க தான் வச்சேன். எங்க வச்சேன்னு தெரியல. தேடி தேடி பார்த்துட்டேன். அப்படின்னு போயிருவோம். மறுநாள் காலையிலே வர்றோம். நல்ல சூரிய வெளிச்சம் வருது அந்த இடத்துல. நாம தேடின பொருள் கொஞ்சம் சின்ன பொருளு. அதனால பார்த்த உடனே இப்ப வெளிச்சம் நல்ல பளிச்சுன்னு வெளிச்சம் வந்தோனே கண்டுபிடிச்சுட்டோம். ஏன் இதுல தான் கிடந்திருக்கு. ராத்திரி எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? கிடைக்கவே இல்லப்பா. அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நேரத்துல நாம சூரிய ஒளி வந்ததால் இந்த பொருளை நான் கண்டேன்னு நம்ம யாராவது சொல்வோமா? யோசிச்சு பாருங்க. அப்பாடா! நான் பார்த்துட்டேன்ப்பா. இப்ப கிடைச்சுட்டு எனக்கு. நான் பார்த்தேன். எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோமே. என் கண்ணால பார்த்தேன். இப்படியெல்லாம் சொல்லுவோமே ஒழிய, சூரிய ஒளி காட்ட எனக்கு இந்த பொருள் கிடைத்ததுன்னு லேசுல சொல்லவே மாட்டோம். 99% சொல்ல மாட்டோம். 1% யாராவது சொன்னா உண்டு. அப்பாடா! சூரிய ஒளி வந்ததுனால இந்த பொருள் எனக்கு காண்பிக்கப்பட்டது. இதே போல இன்றைக்கு உலக விடயங்கள நாம அனுபவிக்கிறோம். உலக விடயங்களை அனுபவிப்பதற்கு இந்த வாக்குகள் தான் சொல்லாகி, பொருளாகி வந்து நமக்கு விளக்கம் தருது. எது, என்ன, எப்படின்றது எல்லாம் பிரபஞ்சத்தை அறிய வைக்கிறது. பிரபஞ்சத்தோடு நம்மை உறவாட வைக்கிறது. தனுகரண புவன போகங்களோடு கூடி உறவாட வைக்கிறது. ஆனால் இத்தனைக்கும் மூல காரணமாக இருப்பவன் யான்? இறைவன். இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் இல்லை என்றால் இந்த தனுகரண புவன போகங்கள் ஒன்றையும் இந்த உயிர்க்கு செய்ய முடியாது. சேர்த்து வைத்து மாயையின் காரியங்களை சேர்த்து வைத்து அதுக்கு ஆக்டிவேஷன் கொடுத்து மலத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி இந்த உயிர் அறிவை பெறுவதற்கு இறைவனுடைய ஆற்றலே துணை புரிந்து கொண்டு வருகிறது. இந்த உடம்பை கொண்டு எதை அனுபவிக்கலாம்? உலகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் உலக அனுபவம் வர 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 ஒரு பொருள் இந்த வினை ஒரு பக்கம் நீங்குது. இன்னொரு பொருள் ஒன்று தேய்ந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த பொருள்? ஆணவ மலம் என்ற ஒரு இருள் மலம். அது தேய 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 உயிர் அறிவு இப்போ விளக்கம் பெற ஆரம்பிக்கிறது. உயிர் அறிவு விளக்கம் பெற 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 நான் யார் என்ற உண்மையும், என்னை செலுத்துபவன் இறைவன் என்ற உண்மையும் 2ம் சேர்ந்து பெறப்படுகிறது. இதுதான் அந்த இருவினை ஒப்பு என்பது. இன்றென கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே. எவ்வளவு ஒரு அருமையான இந்த நம்ம இப்ப இவ்வளவு நேரம் சிந்திச்சோம். இதுக்குரிய பாடல் இந்த பாடலாக. இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. அப்ப இதுகாறும் இருள் மலம் சூழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் அறிவை அந்த இருள் மலத்திலிருந்து எடுத்து முதல்ல உலக விடயங்களை எல்லாம் கொடுத்து உலக விடயங்களை அனுபவித்து அனுபவித்து அனுபவிக்க ஒரு மலம் தேய்ந்து அந்த மலம் தேய்வதால் உள்ளிருக்கும் தன்னையும் தன்னை செலுத்தும் தலைவனையும் அறியும் தன்மை உயிர்களுக்கு வருகிறது என்றால் அதற்கு காரணமாக இருப்பது எது என்றால் இந்த வாக்குகளும் இந்த வாக்குகள் கலைகளை சார்ந்து அந்த சூட்சுமை வாக்கானது சாந்தி அதீத கலையை சார்ந்து அதை செலுத்துவது யார்? சிவம் என்ற தத்துவமாக இங்கே உள்ளே தத்துவத்திற்குள் இறங்கி வந்த அந்த சிவமாக நாதம். அடுத்து வந்து விருத்திப்பட்டு வந்த பைசந்தி வாக்கு இந்த சாந்தி என்ற கலை அதனை சார்ந்து இது சக்தி தத்துவத்தால் செலுத்தப்பட்டு அடுத்து வந்த மத்திமை என்ற ஒரு வாக்கு வித்யாகலையை சார்ந்து அதனை பற்றி கொண்டு இதை செலுத்துவது சதாக்கியம் சதா சிவமா என்று சொல்லக்கூடிய
தத்துவமாக இது எல்லாமே விருத்திப்பட்டு வருது. அடுத்து சூட்சுமை வைகிரி பிரதிஷ்டை என்ற அந்த கலையை பற்றி கொண்டு சார்ந்து மகேஸ்வர தத்துவத்தால் செலுத்தப்பட்டு அடுத்து தூல வைகரி தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கக்கூடியதான அந்த வாக்காக வைகரி வாக்காக நிவர்த்தி கலையை பற்றி கொண்டு சார்ந்து சுத்த வித்தையின் மூலம் இவ்வளவு வாக்குகளும் கலைகளுமாக சுத்த மாயையின் தத்துவங்களாக விருத்திப்பட்டு வந்து உயிர்களாகிய நமக்கு விளக்கத்தை தந்து மேலான ஒரு நிலையை தருகிறது என்றால் இந்த மாயை என்ற ஒன்று பரிக்கிரக ஆற்றலாக இறைவனுக்கு பரிக்கிரக சக்தியாக இருந்து நம்மை எல்லாம் செலுத்தி கொண்டு எப்படி இந்த உடலாக தனு கரண புவன போகமாக இருந்து செலுத்தி கொண்டு அதுல சுத்த தத்துவத்திலிருந்து அப்படியே செலுத்துதலதான் பிரேரக காண்டம் என்று அந்த சுத்தமாயா தத்துவத்திற்கே பெயர். இப்படிப்பட்ட வாக்குகள் கலைகள் என்பதை குறித்து இன்றைக்கு பார்த்தோம். இனி வருவது இப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு இதுலயும் மாயை பற்றி அப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டோம். சுத்த மாயை, அஸ்த மாயை, அது பிரகதி மாயை இதெல்லாம் பார்த்துட்டோம். வாக்குகள் கலைகளையும் பார்த்தாச்சு. இனிமேல் இந்த உயிர்களாகிய நாம் இருவினைக்கு ஈடாக செலுத்தப்படுதல் எப்படி செலுத்தப்படுகிறோம் என்பதையும் அந்த வினைகளுக்கு ஈடாக செலுத்தப்பட்டு வரும்போதே பக்குவ நிலை அடைதலும் அந்த பக்குவத்தால் இந்த உயிர்கள் அடையும் பயன் என்ன என்பதையும் கண்டு அடுத்த வாரத்துல அதை பார்க்கலாம். அதுக்கு முந்தி இன்னொன்னு தசகாரியம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த வாரத்துல இதை முடிச்சுட்டா அதுக்கடுத்து தசகாரியத்தை பற்றி நாம் சிந்திக்கலாம். அப்பதான் நம்ம அப்படியே ஒவ்வொன்னா வரும்போது இதோட இதை நீங்க ரிலேட்டடா ஒன்னனே வச்சு பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு நல்லா புரியும். தசகாரியம் முடிச்சுட்டு தான் அடுத்தாப்புல அடுத்ததுக்கு போகணும். இந்த இருவினை ஒப்பு இதெல்லாம் செலுத்தப்படணும். மேலான ஒரு நிலையை ஆன்மா அடையணும். அப்ப அடையும் போதே எப்படி வருதுன்றத தெரியணும். இதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அந்த தசகாரியத்தை பார்த்தா உங்களுக்கு எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக இத்தனையும் நமக்கு செய்யும் இறைவன். எங்க சுத்தி பார்த்தாலும் எல்லாமே இறைவனுடைய செயல். அப்ப மீண்டும் மீண்டும் நம்ம எங்க வரணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் வரணும். இறைவனுடைய பெரும் கருணை. அந்த பெரும் கருணையை நினைந்து நினைந்து வழிபடுதல். அப்படி வழிபட 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 உயிரின் அறிவு பிரகாசமாக உண்மையை உணரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரையும் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்.